ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளுக்கு எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் தனுஷ் நடிப்பில் வெளியே இருக்க கேப்டன் மில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சந்தீப் கிஷான், சிவராஜ்குமார், பிரியங்கா மோகன் இவங்களாம் முன்னணி கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் தனுஷை ஒரு கொள்ளைக்காரனாக காட்டுறாங்க. ஆனால் அவர் கொள்ளைக்காரனாக ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிறது, அவர் அந்த டயத்தில் பிரிட்டிஷ் ஆர்மியில் ஒரு சோல்ஜராக சேரணும்னு ஆசைப்படுவார். பிரிட்டிஷ் ஆர்மியில் அவர் சோல்ஜர் ஆனதுக்கப்புறம் அங்கே பிரிட்டிஷ் பண்ணுற கொடுமைகள் தாங்க முடியாமல் ஒரு காரணத்தினால ஒரு கொலை நடந்துருது. அந்த கொலையிலேருந்து தப்பிச்சு அவர் ஊர் மக்கள்கிட்டையும் போக முடியாமல், அதே நேரத்தில் பிரிட்டிஷ் ஆர்மிகிட்டையும் மாற்றக்கு விருப்பம் இல்லாமல் அவர் கொலைக்கார கூட்டத்தில் சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு ஆபத்து வருது. அதாவது மிக பழமையான ஒரு கோயிலில் அவங்களோட ராஜாக்கள்லாம் ஆண்டு வச்ச ஒரு பொக்கிஷம் ஒன்று அந்த கோயிலோட கர்ப்பகிரகத்துக்குள்ளே இருக்குது. அந்த பொக்கிஷத்தை பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதை திரும்பி எடுக்கணுங்கிறதுக்காக ஊர் மக்களில் தலைவரான ஒரு பெரிய ஆள் அவர் தனுஷ்கிட்ட கொலைக்காரனான தனுஷ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. அதாவது இந்த பொக்கிஷத்தை எங்களுக்காக நீங்கள் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தனுஷ்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த டயத்தில் தனுஷ் அந்த பொக்கிஷத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் காணாமல் போயிடுறாரு. அவர் எங்கே போனார், அதுக்கப்புறம் திரும்பி வந்தாரா, அவர் அந்த இதை எடுத்துகிட்டு போனதுனால அந்த ஊர் மக்களுக்கும் அந்த ஊருக்கும் என்னென்ன ஆபத்து இந்த படத்தில் பிரியங்கா மோகன் அவங்களோட நடிப்பு சாதாரணமாக எப்பயும் போல வழக்கமான படங்களில் இருக்கிற ஹீரோயின் நடிப்பு மாதிரி இல்லாமல் இதில் ஹீரோயினுக்கான கதாபாத்திரம் தனியாக சித்தரிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அதாவது ஹீரோவுக்கு இணையான ஒரு கேரக்டராகவும் இல்லாமல், அதே டயத்தில் ஹீரோயின் மாதிரி வழக்கமான ரொமான்ஸோ இந்த காதல் காட்சிகள் மட்டுமே இல்லாமல் அதை தவிர்த்துட்டு அந்த கேரக்டருக்கு என்ன கொடுக்கணுங்கிறத டைரக்டர் தெளிவாக எழுதியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த கதையில் மற்ற கேரக்டர்கள் பார்த்தீங்கன்னா, சிவராஜ்குமார் ஆகட்டும், சந்தீப் கிஷான் ஆகட்டும், அவங்க கேரக்டர்கள் அவங்களுக்குன்னு தனியாக எழுதப்பட்ட ஒரு கதைக்களம் வேறு லெவலில் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். தனுஷை மட்டுமே ஹீரோவை வச்சு மையமாக வச்சு எடுக்காமல் அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காரு. அவரோட கதைக்களம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனியாக. இந்த படம் ஹாலிவுட் படத்துக்கு ஒரு இணையான ஒரு படமாக எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கன்னடத்தில் எஸ் நடிப்பில் வெளியான கேஜிஎஃப் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துக்கு எந்த ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு இருந்துச்சோ அந்த மாதிரி வரவேற்பு இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த படத்தில் இருந்த ஒரு மேக்கிங் அது வேறு லெவலாக இருக்கும். ஹீரோவை மட்டுமே மையமாக வச்சு எடுக்கப்படாமல் அந்த படத்தில் வில்லன் கேரக்டர் ஆகட்டும், சுற்றி இருக்கிற அந்த மக்களாகட்டும் எல்லாருக்கும் ஒரு தனி இது கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒவ்வொருத்தரோட கேரக்டர் அமைக்கப்பட்ட விதம் வேறு லெவலாக அமைக்கப்பட்டு. ஒரு படத்துக்கு டைரக்ஷன், ஆக்டிங் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் மியூசிக். இந்த படத்தில் ஜி பிரகாஷ் போட்டிருக்க ஒவ்வொரு மியூசிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிற கொம்பாரிங்கில் அந்த பாட்டில் இருந்து கடைசி எண்டிங் பிஜிஎம் வரைக்கும் தேட்டர் கொழுந்து விட்டு எரியுது தான். அசுரன் படத்துக்கு அப்புறம் தனுஷ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படமாக தான் இந்த படம் பார்க்கப்படுது. அசுரன் படத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாரோ அந்த படத்தில் கொஞ்சம் அளவுக்கு கூட குறையாத அளவுக்கு கேப்டன் மில்லர் படத்தில் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தில் தனுஷோட ஆக்டிங் மட்டும் இல்லாமல் கதையில் நடித்த ஒவ்வொருத்தரோட ஆக்டிங்கும் தனியாக பேசுகிற மாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர்கள் வடிவமைச்ச விதம் டைரக்டருக்கான அந்த பெருமெல்லாம் டைரக்டருக்கு தான் போய் சேரும். இந்த படம் ஒரு ஹாலிவுட் படத்துக்கு இணையான படமாக எடுக்கப்பட்டிருக்கு. நான் ஏன் சொன்னேன்னா, அதில் ஒரு சீன் வரும். அந்த கடைசி எண்டிங் சீனில் தனுஷ் ஆகட்டும், சிவராஜ்குமார் ஆகட்டும், அதே மாதிரி சந்தீப் கிஷான் ஆகட்டும், அவங்க 3 பேரையும் காமிச்ச ஒரு ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் படத்தில் எண்டு கேமில் காமிக்கிற ஒரு ஃப்ரேமுக்கு ஈக்குவலாக இருந்தது தான் என்ன சொல்லணும். ஏன்னா அந்த பீக்கில் அவங்க அந்த சீன் பார்க்கும்போது எந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ அந்த ரெஸ்பான்ஸ் தேட்டரில் இந்த சீனுக்கு வரும்போது இருந்துச்சு. ரசிகர் மத்தியில் இந்த சீன் பெருசாக பேசப்படுதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் வைலன்ஸ் காட்சிகள் ரொம்பவே நிறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஒவ்வொரு சீனாகட்டும் அந்த சீனில் காமிக்கிற விதம் ரத்தம் தெறிக்க ஒரு வைலன்ஸ் காட்சிகளாகவே இந்த படம் முழுக்க ட்ராவல் பண்ணுது. அதனால் இந்த படத்துக்கு குழந்தைகளோட போய் பார்க்குறது சில பேர் விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் அந்தளவுக்கு பிடிக்கும்னு எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த படத்தை ஒரு பீரியாடிக் ஃபிலிம்னே சொல்லலாம். கேப்டன் மில்லர் படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 10க்கு 8.5 கொடுக்கலாம். இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சபிள் படம் தான் சொல்லணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.